வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியோட முயற்சியால் மனோஜ் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு. நான் ரோஹிணியால் தான் இப்போ வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அவ்வளோதான், உடனே விஜயாவுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்துடுது. அவர் வாயிலேயே அடிச்சு எப்படி அவ பேரை சொல்லுவ, அவன் என்னதான் நாடகம் ஆடினாலும் இந்த வீட்டில் அவளை வந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க விஜயா. மனோஜ் மனசுல இப்ப ரோகிணிக்குன்னு ஒரு இடம் உருவாக்கிட்டு இருக்கு. அவர் அப்படியே யோசனையா பாக்குறாரு. உடனே முத்து கைய ஒரு தடவை தட்டி, அப்படி போடுங்கம்மா. அப்பா, ட்விஸ்ட பாத்தீங்களா? பார்லர் அம்மா காப்பாத்திடுச்சுன்னு சொன்ன உடனேயே, அப்படியா, என் மருமகளை கூட்டிக்கிட்டு வான்னு அம்மா சொல்ல போறாங்கன்னு இவன் நினைச்சிருக்கான். ஆனா அம்மா ஆணி அடிச்ச மாதிரி அதே பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்னாங்க பாரு, இதுதான்மா சூப்பரு அப்படிங்கிறாரு முத்து. ஆமா முத்து, நான் கூட எங்க ஆன்ட்டி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களோன்னு நினைச்சேன். ஆன்ட்டி, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க நியாயமா பேசி கேட்குறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் எப்பவுமே நியாயமா தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பார்லர் காரியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அம்மா அது வந்து அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காரு மனோஜ். டேய், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ உன் வாழ்க்கையில எடுத்த தப்பான முடிவால நான் எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறேன். இனிமே நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும் அப்படின்னு விஜயா ஒத்த வரல நீட்டி செம்மையா மிரட்டிடுறாங்க மனோஜ. அம்மா கெத்து காட்டுறாங்க. குருப்டா சரிங்கிற மாதிரி முத்து மீனாவை பாக்குறாரு. அவ கூட சகவாசம் வச்சுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அவ கொடுத்த பணத்தை அவ மூஞ்சியில தூக்கி எறி அப்படின்னு விஜயா சொல்ல, மறுபடியும் மனோஜ் அம்மா அதுன்னு ஏதோ சொல்ல வர்றாரு. உடனே கையை தூக்கி நிறுத்துன்ற மாதிரி காமிக்கிற விஜயா, ஏய் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டு இருக்க. மனோஜ் அப்படியே தகச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலை ஓரமா உட்கார வச்ச கொலு பொம்மை மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. மிரட்டி முடிச்ச விஜயா தள்ளுன்னு அவங்களே ஒரு தள்ளி விட்டுட்டு உள்ளர போறாங்க. மனோஜ் அசந்து போய் நிற்கிறாரு. ஓய், அம்மா வச்சாங்க பாத்தியா ஆப்பு, இந்த ஒரு விஷயத்திலேயாவது அம்மா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இதுக்கே அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. முத்துன்னு எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை. நம்மளை சுத்தி ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, கவனமாயிரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நானும் அதை தான்ப்பா நினைச்சேன். சரிப்பா, கவனமா இருக்கலாம்ப்பா, நீ டென்ஷன் ஆயிக்காதப்பா அப்படின்னு சொல்ல, பாத்துக்க அப்படின்னு நடக்கிற அண்ணாமலை இவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அடுத்ததா ரவி மனோஜ் கிட்ட வந்து, டேய் மனோஜ், ரோஹிணி உன்னை பல தடவை ஏமாத்தி இருக்காங்க, திரும்பவும் ஏமாந்துடாத, அம்மா சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆமாண்டா, மறுபடியும் பார்லர் அம்மா வலையில சிக்கிடாத, திரும்பவும் உனக்காகலாம் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு முத்துவும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் அங்கிருந்து போயிட மனோஜ் மட்டும் தனியா வந்து உட்கார்றாரு. கொஞ்சம் முன்னாடி அவர் மனசுல ரோஹிணி தான் உச்சத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளாளுக்கு பேசிட்டு போனதுல அப்படியே குழம்பி போய் உட்கார்ந்துருக்காரு. ரூம்குள்ள வந்த மீனா கட்டிலோட பில்லரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. பின்னாடி வந்த முத்து, மீனா எங்க அம்மாவும் அந்த பார்லர் அம்மாவை நம்பிடுவாங்களோன்னு தான் நினைச்சேன், ஆனா அம்மா உஷாரா தான் இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, இதுக்கெல்லாம் சிந்தாமணி தான் காரணம், எனக்கு இப்போ ஒன்று தோணுதுங்கன்றாங்க மீனா. என்னதுன்னு முத்து கேட்குறாரு. ரோஹிணி இவ்வளவு பண்றான்னா அவளுக்கு பின்னாடி சிந்தாமணி இருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிறாங்க மீனா. அப்படியா சொல்ற அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, அந்த ஃபைனான்சியரும் சிந்தாமணிக்கு தெரிஞ்ச ஆள் தான், சிந்தாமணி ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற முத்து, வாய்ப்பு இருக்கு மீனா, நீ கரெக்டா தான் யோசிக்கிற, பார்லர் அம்மா சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்து கூட ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு முத்துவும் ஒத்துக்கிறாரு. முதல்ல அந்த சிந்தாமணியை அடக்கணும், பூக்கார அக்காங்கெல்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட் கையில இருக்குல்ல அப்படின்னு மீனா கேட்க, அதை தான் நாம இப்ப யூஸ் பண்ண வேணான்னு விட்டுட்டோம்ல அப்படின்னு முத்து கேட்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்ல, ஆனா வேற ஒரு விஷயம் எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன செய்ய போறேன்னு முத்து கேட்கிறாரு. செஞ்சுட்டு சொல்றேன் அப்படின்னு ஏதோ சமையல் பண்ண போற மாதிரி சொல்றாங்க மீனா. சரி, எதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து பண்ணு, நான் சவாரிக்கு போயிட்டு வரேங்கிறாரு முத்து. நைட் ஆகுது. மீனா ஒரு பாயில பூவெல்லாம் கொட்டிக்கிட்டு கட்டிட்டு இருக்காங்க. முத்து வர்றாரு. மீனா எழுந்திருக்க போக, உட்காரு 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 மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் உட்கார்றாரு. சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் தான், நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. நீங்க வர லேட் ஆகும்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் மாலை கட்டுற வேலை இருந்துச்சு, அதான் நான் சாப்பிட்டேன்றாங்க மீனா.
என்ன மீனா இது? வழக்கமா இந்நேரத்துல இவ்வளோ பூ கட்ட மாட்டியே, மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கன்றாரு அவரு. நாளைக்கு கொஞ்சம் ஆர்டர் நிறைய இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்குன்னு தனியா உட்காந்து இந்த நேரத்துல இவ்வளவு பூவை கட்டணுமான்னு கேட்கிறாரு அவரு. ஆமா, நம்ம கடனை கட்டணும்னா இதுக்கு மேலேயும் பூவை கட்டி தான் ஆகணும். நாளைக்கு ஒரு 5 மாலை கட்டி கொடுத்தேன்னா ஒரு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும்ன்றாங்க மீனா. அதெல்லாம் சரிதான் மீனா, அதுக்காக உடம்ப பாத்துக்காம இருக்காத. இப்படி நாள் முழுக்க உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தேன்னா கை, கழுத்து, முதுகுனி எல்லாமே வலிக்கும் அப்படிங்கிறாரு முத்து. நீங்களும் தான் நாள் முழுக்க கார் ஓட்டுறீங்க, உங்களுக்கும் உடம்பு வலியெல்லாம் இருக்குமில்ல அப்படின்னு மீனா கேட்க, உடனே முத்துவோட ஐடியாவும் மனசும் வேற எங்கேயோ போயிடுது. இருக்கும் தான், அதுக்கு தான் அடிக்கடி லைட்டா ஒரு கட்டிங்கு அப்படின்னு முத்து லைட்டா பிட்ட போட்டு பார்க்க, மீனா அப்படின்னு மிரட்டலா கேட்க, ஒன்றும் இல்லை அதுதான் இப்போ ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் தான் கட் பண்ணி விட்டுட்டியே. சங்க தலைவியோட புருஷன் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், நானும் இப்போ பொறுப்பாக தானே இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அந்த பொறுப்பு எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க மீனா. அதெல்லாம் இருக்கும், உன்னோட உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. இவ்வளவு வேலை செஞ்சா கஷ்டமா இருக்காதா உனக்கு அப்படின்னு முத்து கேட்க, எப்பவும் பார்க்குற வேலை தானேங்க, இதில் என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே மீனா காலை அழுத்தி வச்சிட்டு இருக்காங்க. பாக்குற முத்து, என்ன மீனா கால் வலிக்குதான்னு கேக்குறாரு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நடந்தேனா அதனால தான் லைட்டா அப்படிங்கிறாங்க மீனா. நீ காலை நீட்டி உட்கார்ந்துருக்கும் போதே நினைச்சேன், பம்பரமா ஓடிக்கிட்டு இருக்கிற, கால் வலிக்காம என்ன செய்யும், கூட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்க வேண்டியது தானே, இருக்கிற எல்லா பூவையும் ஏன் எந்நேரமும் நீயே உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, பரவாயில்லங்க, கொஞ்சம் கண்ணு முழிச்சு நானே கட்டிக்கிறேன், நீங்க போய் படுத்து தூங்குங்கன்றாங்க மீனா. நல்லா இருக்குதே, நீ உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல பூவை கட்டிக்கிட்டு இருப்ப, நான் நல்லா படுத்து தூங்கணுமா? அதெல்லாம் முடியாது, எங்க காலை கொடு அப்படின்னு காலை பிடிக்கிறாரு முத்து. ஐயோ என்னங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மீனா பதற, அட விடு, காலை விடு, கால் வலிக்குதுன்னு சொன்னேன்ல, அமுக்கி விடுறேன் அப்படின்னு முத்து மீனாவோட காலை அமுக்கி வைக்க ஆரம்பிக்க போறாரு. அட அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஒன்றும் வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, யாரு பார்த்தா எனக்கு என்ன, பொண்டாட்டிக்கு கால் பிடிச்சு விடாத புருஷன் இருக்கானா என்ன? சில பேர் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு செய்வான், சில பேர் தெரியாம செய்வான், அவ்வளவுதான், விடு விடு அப்படின்னு காலை அழுத்தி வச்சிட்டு இருக்க மீனா ஒரு நிறைவான புன்னகையோட பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க மீனா, நீங்களும் காலையில இருந்து ஸ்டேரிங்க பிடிச்சி கார் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கும் கை வலிக்கும்ல, கையை கொடுங்க, நான் பிடிச்சி விடுறேன்றாங்க மீனா. மக்கு அப்படின்னு முத்து படக்குன்னு சொல்ல, நானா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க மீனா. ஆமா, பின்ன என் கைய உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி உனக்கு கால் பிடிச்சு விடுறதா அப்படிங்கிறாரு முத்து. கொடுங்க ஒரு கைய அப்படின்னு மீனா அவரோட ஒரு கையை எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு அதை அழுத்தி விடுறாங்க. அவரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு ஒத்த கையால மீனாவுக்கு கால் பிடிச்சு விட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் இப்படியே மாறி மாறி பிடிச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா காலை மடக்கிக்கிட்டு, போதுங்க போதுன்றாங்க. கால் வலி போயிடுச்சான்னு கேட்க, போயிடுச்சுங்க, நான் கொஞ்சம் சீக்கிரம் மாலையை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கட்ட ஆரம்பிக்க, அவரு ஒரு கை நிறைய பூ அள்ளுறாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு மீனா அவரோட கையை தடுத்து பிடிச்சிட்டு கேட்க, இல்ல நீ இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற, அதனாலதான் உனக்கு பூமாலை போட்டு பாராட்டலான்னு அப்படின்னு அவரு சொல்ல, நீங்களும் தான் இந்த வீட்டுக்காக கஷ்டப்படுறீங்க, வைங்க அப்படின்னு அவர் கையில இருக்க பூவை வாங்கி வைக்க போறாங்க. ஒரே ஒரு தடவை அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், வைங்க, நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, நான் ஒத்துக்கிட்டேன்ல, வைங்க அப்படின்னு அவரோட கையை அப்படியே பூ மேல மறுபடி வச்சு விட்டுடுறாங்க. நான் மாலையை கட்டி முடிக்கணும், நீங்க போங்க போங்கன்றாங்க மீனா. ஆனா அவங்க மாலை கட்டல, செவந்தி பூவை தான் கட்டிட்டு இருக்காங்க. முத்துவும் எழுந்து போக மீனா பூ எடுத்து வச்சுட்டு அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சிந்தாமணி போன்ல பேசிக்கிட்டே மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க. என்னன்னு சொல்லு, நகை வேணுமா, நீ முதல்ல பணத்தை கொடு, வட்டியெல்லாம் கொடுக்காம எப்படி நகையை திருப்பி கொடுக்கறது? ஏய் சும்மா அழுது நடிக்காத, என் பணம் வராம உன் நகை வராது, நீ எங்க போனாலும் சரி, போன வை அப்படின்னு கடுப்போட சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க சிந்தாமணி. சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க திரும்ப ஒரு வாசல்ல இருந்து மீனா வந்துகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி மீனாவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்க, சிந்தாமணி பின்னாடி அவங்களோட மெயின் அல்லக்கையும் வர்றாரு. மீனா முன்னாடி வர 4 ஸ்டெப் அவங்க வந்தோடனே அவங்க பின்னாடி ஒரு 10-15 லேடிஸ் வர்றாங்க.
சிந்தாமணி அப்படியே கேள்வியா பாக்குறாங்க. ஏதோ பார்வை போட்டி வச்சா மாதிரி அவங்க இவங்கள பாக்குறதும் இவங்க அவங்கள பாக்குறதுமா இருக்காங்க. என்ன சங்க தலைவி படையோட வந்திருக்கீங்க, தலைவி வர்றீங்கன்னு சொல்லியிருந்தா மாலை மரியாதை எல்லாம் ரெடி பண்ணி இருப்பேனே அப்படின்னு சிந்தாமணி படுநக்கலா கேக்குறாங்க. எனக்கு மாலை மரியாதை செய்யறதெல்லாம் இருக்கட்டும், உன் கைக்கு சீக்கிரம் விலங்கு மாற்ற நேரம் வரப்போகுதுன்றாங்க மீனா. சிந்தாமணி முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்க மீனா அவங்க கையில இருக்க பெட்டிஷன்ஸ காமிக்கிறாங்க. அவங்க முன்னாடி விசிறி மாதிரி விரிச்சு இதெல்லாம் என்னன்னு தெரியுமான்னு மீனா கேட்க, என்ன பேப்பரு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. வெறும் பேப்பர்ல உன் தலையெழுத்த மாத்த போற கையெழுத்து இருக்க பேப்பர் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ புரியலையேங்கிறாங்க சிந்தாமணி. இவங்க எல்லாரும் உனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு மீனா சாதாரணமா சொல்ல திக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க சிந்தாமணி. இவங்களுக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, நான் என்னத்தை வாங்கி வச்சிருக்கேன்றாங்க சிந்தாமணி. ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத, உங்ககிட்ட வாங்கின வட்டி காசு எல்லாத்தையும் அசலோட கட்டினதுக்கு அப்புறமும் இவங்க பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுக்காம நீயே பீரோவுல பூட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா பேப்பரை காட்டிட்டு இருக்க. சிந்தாமணி கையை நீட்டி வெடுக்குன்னு புடுங்க பாக்குறாங்க. சிந்தாமணியோட அல்லக்கையும் வேகமா புடுங்கறதுக்காக முன்னாடி வர்றாரு. மீனா டக்குன்னு பேப்பரை பின்னாடி அமுதாக்கா கிட்ட கொடுத்துட்டு, ஏய் அப்படின்னு அல்லக்கைய ஒரு விரல் நீட்டி மிரட்டுறாங்க. சாந்தி அக்கா வாங்கின 1 லட்சத்துக்கு 3 லட்சம் ரூபாய் திருப்பி கட்டினதுக்கு அப்புறமும் அவங்க பத்திரத்தை கொடுக்காம வச்சிருக்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் இவெல்லாம் என்னைக்கு பணத்தை ஒழுங்கா கட்டி இருக்கிறா, லேட்டா தான் கட்டுவா, அதான் வட்டி ஏறி இருக்குன்றாங்க சிந்தாமணி. நேரத்துக்கு ஏத்த மாதிரி வட்டியை ஏத்தி இறக்குறதெல்லாம் உன் வேலைதான்னு ஊருக்கே தெரியும். இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பத்திரத்தை வாங்கி வச்சிருக்க. கலாக்கா 50,000 ரூபாய் வாங்கினதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரலும் வட்டி மட்டுமே கட்ட வச்சிருக்க. அவங்க உன்னை மாதிரி யாரையுமே ஏமாத்தி எல்லாம் சம்பாதிக்கல, எல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச காசு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்கு உழைச்சாங்க வளைச்சாங்கன்னு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? நான் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கிறாங்க சிந்தாமணி. எங்க வேணும்னாலும் போய்க்கோ, ஆனா இவங்களுக்கு சேர வேண்டிய வீட்டு பத்திரம், இவங்க எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போ அப்படின்னு மீனா சொல்ல, கொடுக்கலன்னா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. கொடுக்கலன்னா என்ன, நாங்கெல்லாம் கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க சிந்தாமணி. அங்க இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்து போராடுவோம் அப்படின்னு மீனா சொல்ல சொல்ல சிந்தாமணிக்குள்ள பயம் வருது. அப்புறம் போலீஸ் வந்து கணக்கு கேட்டா நீ கணக்கு கொடுக்க முடியாம திருட்டு கணக்கோடு தான் நிப்ப அப்படின்றாங்க மீனா. என்ன 4 பேர் கூட இருக்காங்கன்ற தைரியமான்றாங்க சிந்தாமணி. நல்லவங்க கூட இருக்காங்கன்ற தைரியம், உனக்கு தைரியம் வரணும்னா அடியாளுங்க தானே கூட இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி இப்போ உனக்கு என்ன வேணுங்கிறாங்க சிந்தாமணி. இவங்க வீட்டு பத்திரமும் கடன் வாங்கினப்ப எழுதி வாங்கின பத்திரமும் திருப்பி தரணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோன்ற மாதிரி பாக்குறாங்க சிந்தாமணி. திரும்ப இவங்க கிட்ட வட்டியெல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மிரட்டுறியான்னு கேக்குறாங்க சிந்தாமணி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கேக்குறேன், இங்க அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், கிடைக்காத நியாயத்தை நாமளே தானே எடுத்துக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல திடுக்குன்னு பாக்குற சிந்தாமணி, என்ன வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாத, எல்லா பத்திரமும் இப்ப வந்து சேரணும், இல்லன்னா அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் நிறுத்துடி, 4 பேப்பரை காமிச்சு மிரட்டினா நான் பயந்துருவேனா என்ன? இந்த மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்டுங்க குப்பை தொட்டியில கிடக்குன்றாங்க சிந்தாமணி. இத்தனை நாள் போயிருக்கலாம், ஆனா இது கமிஷனர் டேபிளுக்கு போகும். இவங்க உழைப்பெல்லாம் நீ அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சினதுக்கு எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க காமிச்சா அப்புறம் நீ வட்டி காசை எண்ண முடியாது, நம்பி தான் எண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, சிந்தாமணி உடனே மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு, என்னடி புதுசா ஒருத்தி வந்திருக்கான்னு உங்களுக்கெல்லாம் துளிர் விட்டு போச்சா அப்படின்னு கேட்க, ஒரு அம்மா பொசுக்குன்னு அப்படிதான் வச்சுக்கோன்னுறாங்க, உனக்கு இதுக்கு மேல நாங்க பயப்படுறதா இல்ல அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, உன்னை எதுக்கு ஆள் இல்லாதனாலதான் நாங்கெல்லாம் அடங்கி இருந்தோம், இப்ப எங்களுக்காக பேச எங்கள்ல ஒருத்தி வந்திருக்கா அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல, மீனா சிரிப்போடு பாக்குறாங்க. இனிமே உன்னோட ஆட்டம்லாம் இங்க செல்லாத சிந்தாமணி அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, ஏய் அப்படின்னு கோவத்துல கத்துறாங்க சிந்தாமணி. எல்லாருமா சேர்ந்து ஏன்னு கத்த, வேண்டாம் நிறுத்துங்கன்ற மாதிரி மீனா கைய காமிக்கிறாங்க. பயங்கர சினிமா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட என்ன பேசுற, என்கிட்ட பேசு அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி பேசணும், நான் என்ன தர்ம ஸ்தாபனமா நடத்திட்டு இருக்கிறேன், வட்டிக்கு காசு வாங்கினா திரும்ப கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சிந்தாமணி கத்த, நியாயமான காசு கேட்டா பரவாயில்லையே, நீ கொஞ்சமா காசு கொடுத்து வட்டிங்கிற பேர்ல கரையான் மாதிரி அவங்க வாழ்வாதாரத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற, இதுக்கு மேல அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி
புது தலைவின்னது எல்லாரும் முன்னாடி பந்தா காட்டுறியா அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி. அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல, நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை தான் செய்யறேங்கிறாங்க மீனா. இடம் தெரியாம மோதுற மீனா, எனக்கு இருக்கிற பணத்துக்கும் ஆள் பலத்துக்கும் நான் நினைச்சா அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கும் போதே, போதும் உன் பணபலமோ ஆள் பலமோ உண்மைக்கு முன்னாடி தோத்து தான் ஓடும். இப்ப நீ இவங்களோட வீட்டு பத்திரத்தையும் கடன் பத்திரத்தையும் கொடுக்கலன்னா அடுத்து இங்க இருந்து கமிஷனர் ஆபீஸுக்கு தான் போவோம். வந்த ஆட்டோ வெளியே வெயிட்டிங்ல தான் இருக்கு, எப்படி வசதின்னு மீனா கேக்குறாங்க. சிந்தாமணி கடுப்போட பாத்துட்டு இருக்க, நாங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணுமா அப்படின்னு ஒரு லேடி கேட்க சிந்தாமணி அவங்கள முறைக்கிறாங்க. கேட்டதை கொடுத்தா உனக்கு நல்லது, என்ன சொல்ற அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. மீனா, இவங்க கேக்குற மாதிரி இல்ல, வா கமிஷனர் ஆபீஸ் போலாம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்ல, அப்படின்னு அப்படியே ஒட்டுமொத்தமா திரும்புறாங்க. ஏய் இருங்க இருங்க அப்படின்னு சிந்தாமணி பதட்டமா சொல்ல, எல்லாரும் அப்படியே நின்று திரும்பி பாக்குறாங்க. இருங்க அப்படின்னு கடுப்போட சொல்லிட்டு சிந்தாமணி உள்ளர போறாங்க. பின்னாடியே வர்ற அவங்களோட மெயின் அல்லக்கையும், அக்கா என்னக்கா ஓவரா பண்றாளுங்க, நம்ம ஆளுங்களை வர வச்சு எல்லாரையும் அடிச்சு துவைச்சிடலாமா அப்படிங்கிறாரு அவரு. டேய் சும்மா இருடா, அவ கையில கம்ப்ளைண்டோட வந்திருக்கா, இப்ப என்ன பண்ணனாலும் நமக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க சிந்தாமணி. அப்ப பத்திரத்தை கொடுக்க போறியாக்கா அப்படின்னு அல்லக்கை கேட்க, வேற வழி இல்லடா, இவ செஞ்ச இந்த வேலைக்கு அவளை நான் வேற விதமா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற சிந்தாமணி அங்க இருக்க பீரோவை திறக்கிறாங்க. ஏதோ குப்பையில கிடக்கிறத எடுத்துட்டு வந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க முன்னாடி வீசி, இந்தாங்க பொறுக்கிட்டு போங்க அப்படின்னு வீசி எறிகிறாங்க. அதை பார்க்குற எல்லாரும் அதிர்ந்து தான் போறாங்க. மீனா பயங்கர கோவமாயி, இதை வாங்கும் போது கையை நீட்டி தானே வாங்கினேன், இப்ப எதுக்கு தூக்கி போடுற, எடுத்து எல்லாரும் கையிலையும் கொடுன்னு கத்துறாங்க. மீனா டேய்னு கூப்பிட, அக்காங்கிறாரு, எடுத்து குடுறா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவரு பாஞ்சு வந்து கீழே கிடக்கிற பத்திரத்தெல்லாம் பொறுக்கிறாரு. அல்லக்கை பத்திரத்தை ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுக்க அவங்க அதை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சிந்தாமணியும் மீனாவும் 1 and 1 மாதிரி ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அக்கா பத்திரம்லாம் சரியா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே பார்த்துட்டு சரியா இருக்கு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் கொடுத்தாச்சுல்ல கிளம்புங்கன்றாங்க சிந்தாமணி. கிளம்ப தான் போறோம், ஆனா இப்படியே போயிடுவோம்னு மட்டும் நினைக்காத, முன்னால யார் பாதிக்கப்பட்டாலும் திரும்ப நான் வருவேன் அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் கலக்கமும் அதை வெளியே காட்டிக்காத கோவமா பாக்குறாங்க சிந்தாமணி. வாங்கக்கா அப்படிங்கிற மீனா சிந்தாமணியை ஒரு முறைச்சிட்டு திரும்புறாங்க. அவங்க நாளட்டு நடக்க சிந்தாமணி ஏன்னு கத்த எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. சிந்தாமணி மெதுவா மீனா கிட்ட வர, இப்ப என்ன நீ ஜெயிச்சுட்ட, இப்ப இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு சீக்கிரமே காட்டுறேன், அதானே சொல்ல போற அப்படின்னு மீனா கேட்க, சிந்தாமணி அதிர்ச்சியும் கோவமா பாக்குறாங்க. மீனா சாவகாசமா சிரிச்சுட்டு, இத நீ பல தடவை சொல்லிட்ட, புதுசா ஏதாவது முயற்சி பண்ணு, கொஞ்சம் நேர்மையா வாழ பாரு, எண்ணம் போலதான் வாழ்க்கை, வரட்டுமா அப்படின்னு சிரிப்போட சொல்ற மீனா அப்படியே முகத்தை இறுக்கமா மாத்திக்கிட்டே பாக்குறாங்க. அவங்க போயிட்டு இருக்க சிந்தாமணி எதுவுமே செய்ய முடியாம கோவத்தோட நிக்கிறாங்க. இங்க மனோஜ் ஷோரூம்ல உட்கார்ந்துருக்க, பக்கத்துல அவரோட அசிஸ்டன்ட் ஜீவாவும் சந்தோஷம் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்குது, இல்லன்னா நாங்க உன்னை வந்து புழல்ல தான் பாத்துருக்கணும்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேக்குறாரு. அப்படி ஏதாவது ஆயிருந்தா நம்ம கடையோட நிலைமை அப்படின்னு ஜீவா ஓடி வந்து கேக்குறாங்க. அப்புறம் என்ன, இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான், போர்ஜரி கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன் கடையில யாரு பொருள் வாங்க வருவா அப்படின்னு மைக்கில்லாத குறைய அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு மொட்டை பாஸ். அதிர்ந்து போற மனோஜ், ப்ரோ என்ன ப்ரோ அப்படிங்கிறாரு. இல்ல அப்படி உள்ள போயிருந்தா அதுதானே நடந்திருக்கும், எப்படியோ நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிறாரு சந்தோஷ். ரோஹிணி இல்லைன்னா நான் வெளியிலேயே வந்திருக்கவே முடியாது, என் மொத்த லைஃபும் போயிருக்கும் அப்படிங்கிறாரு மனோஜ். அதுதான் பாஸ், நான் அன்னைக்கே சொன்னேன், ரோஹிணி மேம் உங்களை ட்ரூவா லவ் பண்றாங்கன்றாங்க ஜீவா. ஏமா அதுக்காக இவரை ஏமாத்தினதை மறந்துட முடியுமா, பொய் சொல்லி இருக்காங்கன்றாரு சந்தோஷ். யாருதாங்க சார் பொய் சொல்லல, எல்லாருமே ஏதோ ஒரு ரீசனுக்காக பொய் சொல்லுவாங்க, வேலைக்காக இல்ல ஏதோ ஒரு சான்ஸுக்காக பொய் சொல்லுவாங்க. ரோஹிணி மேம் லவ் பண்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய் சொல்லியிருக்காங்க. ஆனா சாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததும் உடனே வந்து நிக்கிறாங்கல்ல, 5 lakhs செலவு பண்ணி வேற வெளியே எடுத்திருக்காங்க. இது ட்ரூ லவ் இல்லையான்னு ஜீவா ஆர்கியூ பண்றாங்க. ஆஹா செல்லாது அவ ஏமாத்துறவ தான் அப்படிங்கிறாரு சந்தோஷ். உடனே மனோஜ், ப்ரோ என் ஒய்ஃபா மரியாதையா பேசுங்க அப்படின்னு படக்குன்னு சொல்றாரு. ஒய்ஃபா அப்படின்னு சந்தோஷ் பார்க்க, ஆமா என் மேல லவ் இல்லைன்னா ரோஹிணி இதெல்லாம் பண்ண வேண்டிய
அவசியமே இல்லையே, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியுதுங்கிறாரு மனோஜ். அட பாவி, உனக்காக சாட்டையிலெல்லாம் அடி வாங்கினேடா. இந்த ரோஹிணி என்னென்னமோ செஞ்சு சொல்லி உன்னை கவுத்துட்டாலே அப்படின்னு அவரு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாரு. மனோஜ் அவரையே பார்த்துட்டு இருக்காரு. சந்தோஷம் அவரையே பார்க்க, என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாரு மனோஜ். இல்ல, கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு மெல்ல சொல்றாரு அவரு. அதுக்கு தான் இன்னும் 6 மாசம் இருக்கே அப்படின்னு மனோஜ் படக்குன்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு சந்தோஷ். அடுத்த செகண்ட் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட படக்குன்னு எழுந்திருக்கிறாரு மனோஜ். ஹலோ சிஸ்டர், வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சந்தோஷ் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரு. என்ன பத்தியா அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் சிரிப்போட கேட்க, ஆமா சிஸ்டர், சத்தியவான் உயிர் போகாம சாவித்திரி போராடி காப்பாத்தின மாதிரி மனோஜ் ஜெயிலுக்கு போகாம நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ரோஹிணி அப்படியே ஒரு மயக்கிற பார்வையோட மனோஜை பாக்குறாங்க. மனோஜ் ஆன்னு வாய திறக்காத குறையா பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, யூ ஆர் கிரேட் சிஸ்டர் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குற ஜீவா, சார் இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல எதுவும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறேன்றாரு இவரு. இல்ல, இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க ஜீவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பர்சனலா பேசுவாங்க, வா நம்ம கஸ்டமரை பார்க்கலாம். ஜீவாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு மொட்டை பாஸ். உட்காரு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் உட்கார, ரோஹிணி அவங்க பேக்ல இருந்து எதுவும் எடுக்கிறாங்க. உட்கார்ந்துருக்க மனோஜ் நெத்தியில விபூதி வச்சு விடுறாங்க. உட்காரு ரோஹிணின்னு சொல்லிட்டு, என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆமா, நீ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க, இனிமே உன் லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஒரு சின்ன புன்னகையோட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு ரோஹிணிய. கூடவே நானும் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு நான் திரும்ப வரலாம்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, மனோஜ் முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சிடுது. ரோஹிணி முகத்துல இருந்த சிரிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிட்டு இருக்கு. யாரும் செய்ய முடியாத ஒண்ணு நான் செஞ்சிருக்கேன். ஆன்டி உன் மேல அஃபெக்ஷனா இருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துருப்பாங்க. இப்ப எதுவுமே ஆகாம உன்னை நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு என் மேல இருந்த கோபம் குறைஞ்சிருக்கும்ல அப்படின்னு ரோஹிணி ஒரு எதிர்பார்ப்போட கேக்குறாங்க. ஆனா மனோஜ் எதுவுமே பேசாம சோகமா உட்கார்ந்துருக்காரு. என்ன மனோஜ், ஏன் டல்லா இருக்கான்றாங்க ரோஹிணி. இல்ல ரோஹிணி, நீ நினைக்கிற மாதிரி வீட்டுல அப்படி ஒண்ணு நடக்கல, அப்படியே நேரா ஆப்போசிட்டா தான் நடக்குது அப்படின்னு மனோஜ் சொல்ல, புரியல என்ன சொல்ற நீன்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஒரு பிரச்சனைங்கிறாரு மனோஜ். இப்பதானே ஒரு பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன், காப்பாத்துனேன், அதுக்கே உங்க அம்மா என்னை ஏத்துக்கணும்னு யோசிப்பாங்கல்லன்றாங்க ரோஹிணி. அதுதான் இல்ல ரோஹிணி, அவங்க கோபம் இன்னும் போகல அப்படிங்கிறாரு மனோஜ். ஏன், நான் தான் 5 lakhs ரெடி பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சேன், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, தெரியும், அந்த ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லுன்னு சொல்றாங்க, அப்படியே அந்த 5 lakhsையும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணியோட முகம் டக்குன்னு இறுக்கமாயிடுது. உடனே கோவமா வருவாங்க, பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னாங்களா, நான் என்ன வட்டிக்கா உனக்கு கொடுத்தேன், உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, நீ ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு தானே யார் யார் கையில காலில் எல்லாமோ விழுந்து நான் அதை ரெடி பண்ணேன், அதை நீ திருப்பி கொடுப்பன்றதுக்காக இல்ல மனோஜ், ஏன் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணினேன் அப்படின்னு ரோஹிணி கோவமா சொல்ல, அது எனக்கு புரியுது ரோஹிணி, ஆனா அங்க இருக்க யாருக்கும் புரியலையேங்கிறாரு மனோஜ். அது எப்படி மனோஜ், இத கூட புரிஞ்சுக்காம இருப்பாங்க, அவங்களால உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா, முடியலல்ல, அந்த முத்துவும் மீனாவும் மற்ற எல்லா விஷயத்திலையும் ஹீரோ ஹீரோயின் மாதிரி செய்வாங்க, ஆனா அவங்களால உன்னை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா, ஏன்னா அவங்க அதுக்கான முயற்சியே பண்ணல அப்படின்னு ரோஹிணி சொல்ல சொல்ல கண்ணால பார்த்துட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு மனோஜ். இதுல இருந்தே தெரிஞ்சுக்க மனோஜ், அந்த வீட்டுல உன் மேல எல்லாருக்கும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. சரி, பணத்தை கொடுக்கறத விடு, அது அப்புறமா பாத்துக்கலாம், நான் திரும்ப வீட்டுக்கு வர்றத பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி ஆசையா ஆர்வமா கேக்குறாங்க. மனோஜ் கொஞ்சம் தயங்கிட்டு, என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க ரோஹிணி. இல்ல ரோஹிணி, என்னைக்குமே நீ திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட, ஏகப்பட்ட எண்ணெய் கோட்டைகளை கட்டிட்டு வந்த ரோஹிணியோட முகம் அப்படியே மாறிடுது. அதை டைஜஸ்ட் பண்ணவே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. என்ன, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா ரோஹிணி, நான் கூட இதை எதிர்பார்க்கல, நீ எப்பவுமே எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மனோஜ்,
5 லட்சம் ரூபாயை ரெடி பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்ச மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. இருந்தாலும் அது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணினேன். இதுக்கப்புறமும் நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல எப்படி மனோஜ் உங்க அம்மாவுக்கு மனசு வந்துச்சு? நான் கொடுத்த பணம் வேணும், ஆனா நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா என்ன மனோஜ் அர்த்தம்? எனக்கு அங்க வர்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்றாங்க ரோஹிணி. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது ரோஹிணி. அம்மா இப்படி பேசுவாங்கன்னு வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. முத்துவே அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தான் நினைச்சான். ஆனா அம்மா இப்படி சொன்னது அவனுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. அம்மா எப்படி ஆப்பு வச்சாங்க பாத்தியா அப்படின்னு என்னையே கிண்டல் பண்றாங்கிறாரு மனோஜ். அவனை விடு, அவனும் மீனாவும் நாம சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா உங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இல்ல ரோஹிணி, அம்மாவுக்கு அந்த கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் நான் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு அட்லீஸ்ட் உனக்காச்சும் புரியுதா இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க, என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சிந்தனையா பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் முத்து வக்கீல் என்ன சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. 10 நாள் கோர்ட் லீவாம்பா, ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ் மட்டும்தான் விசாரிப்பாங்களாம், அதனால இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாதுன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படியே டொம்முன்னு சாஞ்சிடுறாரு அண்ணாமலை. அப்போ வீடு கைய விட்டு போயிடுமா அப்படிங்கிற அண்ணாமலை தள்ளாடி எழுந்து, இது இன்னொருத்தங்க கைக்கு போயிடும்ல, அப்போ இந்த வீட்டை விட்டு நாம போகணுமா, நான் செத்தே போயிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அப்பா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பான்னு கண்ணீரோட முத்து அண்ணாமலை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. விஜயாவும் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதென்ன திமிங்கலம், ஒரு வாரம்னு சொல்ற விஷயத்தையே 1 மாசத்துக்கு ஓட்டுவீங்க. இப்ப ஃபைனான்சியர் கிட்ட 3 மாசம் டைம் வாங்கியிருந்தீங்க, அது 3 நாளையில முடிஞ்சு போயிடுச்சா? இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கே. சரி, எப்படியோ நல்லபடியா சீக்கிரம் சீரியலை கொண்டு போனீங்கன்னா சரிதான். அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.